காலையிலேயே கொண்டாட்டமும் குதூகலமாக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு புளியஞ்சோலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இவனுங்களுக்குலாம் வேற ஒழுங்காக வண்டி ஓட தெரியாது. ரோட்டனக்காம வீட்டுக்கு போனால் சரிதான். இவனுங்களுக்கு புளியாஞ்சோலை போகிறதுக்கு வழியும் தெரியல. பின்னாடியே வாங்கடானாலும் கேட்க மாட்டேன்றானுங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கே வழி தெரியாது. இந்த ஆட்டுக்கு பிரியாணி ஆகணும்னு ஆசை போல் புளியாஞ்சோலைக்கு வந்துட்டோம். நேரக்க நம்பால் ஒரு கவட்டையில் சொறி இருப்போம். ஒரு பைக்குக்கு 10 ரூபா பார்க்கிங்க்கு வாங்கியாச்சு. வாங்க உள்ளே போவோம். இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா. பிளாஸ்டிக் திங்ஸ் ஏதாவது வச்சிருக்குமான்னு பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அலோடு இல்லையா? எனக்கு வருத்தம்ப்பா. காடு மேடெல்லாம் கடந்து நடந்து போயிட்டு இருக்கோம். குற்றாலம் மாதிரி குளிக்கிறதுக்கான ஒரு இடத்த தேடிட்டு இருக்கோம். காடு மேடெல்லாம் கடந்து இப்படி நடந்து வந்ததில் ஒருத்த விழுந்து ஃபோனை உடச்சிட்டான். இன்னொருத்தன் காலில் காயம் பண்ணிக்கிட்டான். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. இப்படியே நடந்து அபாயம்னு போர்டு வச்சிருக்க இடத்துக்கே வந்துட்டோம். ஃபைனலாக நாங்கள் குளிக்கிறதுக்கான குற்றாலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சொல்லும் போதே ஒருத்தர் சொத்து நூலுறானே. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அடுத்து அதே இடத்துல இன்னொருத்த விழுந்தான் பாருங்க. அவனை விட இவன் நல்லா விழறான். நம்மள மாதிரி போஸ்ட் கொடுக்க இனிமே ஒருத்த பிறந்ததா வரணுன்ற மாதிரி நான் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது பசி எடுத்துருச்சு. அதனால சாப்பிட கிளம்பிட்டோம். வெயிலின் தாக்கம் தாங்க முடியாதனால நம்ம மச்சான் மண்டவோட மாட்டிட்டு அலையறான். சாப்பிட்றது ஒரு ஹோட்டல்ல பார்சல் கட்டிட்டு ரோட்டோரத்தில் ஒரு மரத்தடி வந்து உட்காந்துட்டோம். சந்தோஷமா சாப்பிட்டு 7 up குடிச்சிட்டு இன்றைய நாளை இனிமையா முடிச்சாச்சு. டாட்டா.